ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். நம்ம கழனிக்கு வந்திருக்கோம். ஆமா. கழனியில வந்து நடவு வேலைலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கிச்சான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து 5:30 மணிக்கெலாம் அந்த அண்டை கழிக்கணும்னு சொல்லி வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம உழவு ஓட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட்டு அது உழவுலாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம வந்துட்டு நடவு வந்து நட முடியும். அதனால வந்து ஒரு வண்டி வந்து நமக்கு உழவு ஓட்டிட்டுருக்கு. வண்டி உழவு ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம கிச்சானுக்கும் டிஃபன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து 5:30 மணிக்கெலாம் வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனாவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்தேன். சாப்பாடு எடுத்துன்னு வந்த என்னை விட்டுட்டு அவர் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போறாரு. யார்றா நடுவுல அந்த குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி, நான் தான் சோத்து மூட்டைய தூக்கின்னு வரேன்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தவன் போட்டிக்கு சோத்து மூட்டை தூக்கிட்டு போறான். யார்றா நீன்னு கேட்டா, கடைசியில உழவு ஓட்டுதில அந்த 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 அண்ணாவுக்கு ஒரு மகனா. அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போற வழியில சாப்பாடு குடுத்துட்டு போடான்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. "இல்ல தம்பி, நானும் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கேன் இல்லையா உங்க அப்பாவுக்கும் சேர்த்து" அப்படின்னா. "பரவாயில்லக்கா இருக்கட்டும், நான் அப்பாட்ட குடுத்துட்டு போறேன்னு." அப்படியே நேரா வந்து கணத்த பார்த்தா, கணத்துல வந்துட்டு நெஞ்ச முட்ட தண்ணி இருக்கு. தீபாவளி சமயம்லாம் வந்து ஒரு 4 நாள் வந்து நமக்கு மழையா இருந்தது. தூறலு, மழையா இருந்தது. இந்த தண்ணிக்கே வந்து தத்தளிச்சின்னு வந்துடுது. நம்ம கிணறு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முழுக்க 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 இருக்கு. அவ்வளோ தண்ணி. இதுவே வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. எனக்கு இந்த கணத்தடியில வந்து பார்த்தா, எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த சங்குப்பூ வந்து நெறைய பூத்திருக்கும். "சோறு கொண்ட போற புள்ள இந்த சும்மாட்ட இறக்கு" சும்மாடு தான் இல்ல. சோறு வந்து கட்டப்பையில தூக்கிட்டு வந்துட்டேன். அது சோறும் இல்ல, இட்லி. சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். இந்த வாட்டி நடவு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பச்சை பசேல்னு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நடவு வந்து அந்த நாத்தெல்லாம் வந்து அவ்வளோ அருமையா, நல்லா சூப்பரா வந்திருக்கு. 4 வருஷமா நாங்க தனியா வந்துட்டு பயிர் வச்சுட்டு இருக்கோம். அந்த நாத்து வந்து இவ்வளோ க்ரீனா, இவ்வளோ சூப்பரா வந்து வந்தது இல்ல. இந்த வாட்டி வந்து நல்லாருக்கு. இந்த நாத்து வந்துட்டு எந்த ஒரு பாதகமும் இல்லாம நம்ம கைக்கு நெல்மணியா வர்றது இந்த இயற்கை கையில தான் இருக்கு. இயற்கைனா, இதான் நவம்பர் மாசம் இல்லையா? மழை அடி அடி அடின்னு நாங்க எப்பலாம் நடவு நடுறோமோ, அப்பலாம் வந்து மழை அடி அடின்னு அடிக்கும். அப்போ அந்த நடவுலாம் வந்துட்டு வேஸ்ட்டா போகும். அந்த மாரி இருக்கும். எனக்கு அந்த ஏர் ஓட்டும்போது ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் ஏர் ஓட்டிக்கிட்டே போவாங்க. அடுத்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, இந்த நாரைன்னு சொல்லுவாங்க. நாரைன்னா அது வந்து கொக்கு மாதிரி ஹைட்டா அந்த மாரி இருக்கும். வெள்ளையா ஹைட்டா இருக்கும். கொக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த நாரை வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நூத்துக்கணக்கான நாரை. நம்ம வந்து முன்பக்கம் வண்டி ஓட்டிட்டு போகுதுன்னா, பின்பக்கம் அந்த நாரை வந்துட்டு அது தீனி எடுக்கும். வண்டி வந்து உழவு அடிக்கும்போது பாருங்க, கூட்டம் கூட்டமா பறந்து போதா? நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா, அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே டைரக்ட்டா சவுண்ட் இல்லாம போட்டோம் அப்படின்னா, அது வண்டி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அது வந்து ஒரு மாரி இரைச்சலா டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த மாரி வந்து வண்டி டிராக்டர் ஓட்டிட்டுருக்கும்போது, இந்த நாரைங்க, குருவிங்கலாம் வந்துட்டு தீனிக்காக வருவாங்க. அதில வந்து அந்த சேத்துல தான வண்டி வந்து ஓடுது. அப்போ வந்து அந்த சேர் வந்து பெரட்டி போகும்போது, அந்த நாக்கு பூச்சி, புழுவு, பூச்சி அதெல்லாம் வந்து இதுக்கு தீனி. அந்த தீனி எடுக்கிறதுக்காக இது வந்து அந்த வண்டி பின்னாடியே சுத்தி சுத்தி வரும். வண்டி முன்னாடி போச்சுன்னா, நாரை பின்னாடி இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த கால்ல இருக்கும். அந்த மாதிரி அத வண்டியே சுத்தி வந்துட்டுருக்குங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு வந்து முக்கியமா எனக்கு அந்த விவசாயம் பண்ற இடத்துல இந்த பறவைங்கலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த விவசாயத்தில வந்து இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாம எங்க வீட்டு குட்டி குஞ்சானுக்கு நான் நிலத்துக்கு இட்டு போறனால எங்க பறவை 2 தொட்டில் கட்டி விட்டுருவேன். ஏன்னா தொட்டில் கட்டி போட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு கவன்னு இருக்கு போல இருக்கு வயிறு. எல்லாம் 5:30 மணிக்கு வரும்போது என்னால டீ கூட போட்டுக்கல. அவரு வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சாப்பாடு பைய பார்த்தோனே அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சு போல இருக்கு. மோட்டர் கொட்டாயில வந்து தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த தண்ணி கேன் தூக்கிட்டு அப்படியே அந்த டிரைவர கூட்டிட்டு வரலான்னு சொல்லி போறாரு. அதுக்கிடையில வந்து பார்த்தோன்னா, நான் கேமரா எடுக்கலாம், லைவ் போடலான்னு சொல்லி அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அத எடுத்துன்னு என் பையன் என்ன பண்றான், "குடுக்க மாட்டேன். இரும்மா, வெயிட்ம்மா" அப்படின்னு. இதோட 4 ஸ்டாண்ட உடைச்சிட்டான் அவன், ஃபோன் ஸ்டாண்ட. இந்த ஸ்டாண்டு உடையாம அவன் கைக்கு வந்தா அதிர்ஷ்டம் தான். சுத்தி பார்த்தோன்னா, இந்த பறவைங்களே நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா, அவ்வளோ ஆர்வம் எனக்கு. அந்த பறவைங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆக்சுவலா வில்லேஜ் முழுக்க நான் கிராமத்தில வளர்ந்த பொண்ணு. எனக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் வந்து எனக்கு கிராமத்தில பேசுகிற பேச்சுங்க, அந்த கிராமத்தில செய்கிற வேலைங்க எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே பேசியிருக்கேன். எனக்கு வந்து அந்த கிராமத்து லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்களோ, உங்கள் வில்லேஜ் லைஃப் வந்து பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா, நான் இதுவரைக்கும் வில்லேஜுக்கு நான் போனதில்ல. எனக்கு வந்து அந்த மாரி ஆசை. உங்க மனசுல என்ன ஆசை இருக்கோ, அத கமெண்ட் பண்ணுங்க.
அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் காலையிலே சாப்பிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இவரு போயிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. கூட்டு பார்த்துட்டு, "இருப்பா வரேன். இன்னும் 2 கால் தான் ஆகுது ஓட்டிட்டு வரேன். இருப்பா வரேன் 2 கால்." இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா, மணி 10:30 மணி ஆயிடுச்சு. நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்ததே லேட்டு. 10:30 மணி ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, "எப்பா இதுக்கு மேலலாம் என்னால பொறுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாட்டர் கேன் இருந்தது. அத கட் பண்ணி வச்சு தண்ணி குடிக்கிறாரு. "ஏன்பா?" அப்படின்னா, "சொம்பு இங்க வச்சேன். எவனோ ஆட்டைய போட்டுன்னு போயிட்டான்." அப்படின்னு. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மோட்டர் கொட்டாய் இருக்குது. மோட்டர் கொட்டாயில வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு பொருள வச்சோம்னா, அவங்க எப்படி தான் எடுத்துட்டு போறாங்களே தெரிய மாட்டேன்து வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. திருடின்னு போயிடுறாங்க. ஏதாவது வந்து சில்வர் பாத்திரம், தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு, இல்லன்னா ஒரு பால் காய்ச்சற பாத்திரம் எது வச்சிருந்தாலும் எடுத்துன்னு போயிடுறாங்க. நல்ல வேளை மோட்டார்ல கை வைக்கல. அது வரைக்கும் க்ஷேமமா போகுது. ஏன்னா மோட்டார்ல கை வச்சுட்டா, ஐய்யய்யோ! அது வந்து 1000 கணக்கு நம்ம வந்துட்டு ஊத்த வைக்கிற மாரி இருக்கும். அண்ணன் வந்து எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டு அவரு தொழில்ல பயங்கர பிஸியா இருக்கிறாரு. என் வயித்த இதுக்கு மேல கட்டுப்படி வைக்க முடியாது. "நீ எனக்கு சோத்த போடுமா" அப்படின்ட்டாரு. "ஏலே சோறு இல்லப்பா நான் இட்லி தான்பா சுட்டு எடுத்துன்னு வந்தேன்." அதுக்கு ஒரு முறை, "ஏலே பழையது தானே கேட்டேன். பழையதுல தயிர் ஊத்தி எடுத்துட்டு வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு. "ஏங்க வெயிலா காயுது பழையது கேட்குறீங்க? மழை பெய்யுதுங்க." ஆமாங்க கிளைமேட்ட பார்த்துருப்பீங்க. தூறல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தூறல் போட்டுட்டு இருக்கும்போதே தான் வந்துட்டு அவங்களும் வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தூறல்ல அவங்களுக்கு பழைய சாதம் வேணுமா. என்ன பண்றது? ஓகேங்க. நானும் சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு 2 இட்லி எடுத்து வச்சுட்டு என் பையனுக்கு தான் ஊட்டலான்னு. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு. "ஏலே வீடால்ல இது சப்பாத்தி கேட்குற, இருக்கிறத தின்னுட்டு போலே" அப்படின்ட்டு. அப்புறம் அவரு ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு, தாங்காது தாங்காதுன்னு சொல்லி அவரு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. எங்க வீட்டுக்காருக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, பழைய சாதத்தில தயிர் ஊத்தி எடுத்துன்னு வந்து குடுத்துருந்தேன்னா நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாரு. "இட்லி, இட்லி" அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணிக்கின்னே சாப்பிட்டாரு. பையனுக்கு ஊட்டி விட்றேன்னு எடுத்தேன். கடைசில அவன் ரூ. 1 கூட வாங்குற வேலையே கிடையாது. வாங்கல. சரி வீட்ல போய் பார்த்துக்கலாம். நான் அந்த இட்லிய நானே சாப்பிட்டுட்டேன். ஒரு வழியா அந்த அண்ணா சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் நெனச்சேன், சரி வந்து கை கழுவுறாங்க, சாப்பிட தான் வராங்க போல இருக்குன்னு. அவரு என்ன அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா கை கால கழுவிட்டு போயிருக்காரு. அவரு போய் கேட்குறாரு, "என்ன மணி 11 மணி ஆயிடுச்சு, காலை சாப்பாடு சாப்பிடுங்கன்னு." "இல்ல தம்பி நான் காலையில நீராகாரம் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு சாப்பாடு வேணாம். வண்டி கொஞ்சம் அந்த இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு தம்பின்னு." "என்னண்ணா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தான், எல்லாம் கால் வந்துட்டு ஒரு 4, 5 கால் ஓட்டிட்டு வந்தேன். காலுன்னு சொல்றது வந்து விவசாய இடத்த தான் சொல்றேன். இந்த சைடு வந்து காலுன்னு சொல்றாங்க. 4, 5 கால வந்து ஓட்டிட்டு 6வது காலா வந்து ஓட்டும்போது, அந்த இடத்துல ஏதோ கல்லு முட்டி வண்டி வந்துட்டு ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. வண்டி வந்துட்டு ஓட்டல. இவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சரி வரல. எங்க வீட்டுக்காரருக்கு டென்ஷன் மேல டென்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து போன வாரம் புதன்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயித்துக்கிழமை நான் வந்து நடவு வச்சே ஆகணும்னு ஒரு கணக்கு போட்டு பண்ணாரு. வண்டி பாதியிலே நின்னனால நடவு வேலை வந்து தள்ளி போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட்